ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா 10ஆம் வகுப்புலேருந்து ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் இவர்களை போலிகார் என்று குறிப்பிட்டனர். பாளையக்காரர்களை போலிகார் என்று குறிப்பிட்டனர். 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்திலே முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பூலித்தேவர் புரட்சி பார்க்குறோம். 1755 1767. கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ். இதில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பூலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான முறையில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் தான். இது ஸ்கூல் புக்ஸை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் என்ன? நெற்கட்டும், சேவல், வாசவநல்லூர் மற்றும் பனையூர் யூசுப் கானின் கட்டுப்பாட்டுக்கு வந்தன. இது ஏற்கனவே கேட்டது கொஸ்டின். பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும், சேவல், வாசவநல்லூர் மற்றும் பனையூர். ஸோ கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூலித்தேவருடைய வீழ்ச்சி 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவரின் படைப்பிரிவுகளை ஒன்றருக்கு தலைமையேற்றிருந்தார். வேலு நாச்சியார் 1730 1796. ஸோ இதில் உள்ளதை கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பாட்சியின் பாளையக்காரனா கோபால நாயக்கர். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். குயிலை தனக்குத்தான் நெருப்பத்துக் கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் அனைத்து தளபாடங்களையும் அளித்தார். கட்டபொம்மனின் கழகம் 1790 1799. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குமாரசாமி நாயக்கர் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? ஊமைத்துறை. ஸோ இதெல்லாம் கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10th 10ஆம் வகுப்பு வரலாறு புக்கில் இருக்குது. வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தமிழ் அவுட்புக் சோர்ஸ் வேணும்னா எனக்கு பிடிஎஃப் யாராருக்கு வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று. எப்போ? 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது. மேஜர் பானர்மேன் கோட்டையை தாக்கினார். செப்டம்பர் 5 அன்று முழு படைகளை பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். பானர்மேன் வந்து ராமலிங்கரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார்.
வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் வீடியோஸ் போடுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மருது சகோதரின் கழகம் வந்து 1800 1801. வேறு ஏதாவது டாபிக்ஸ் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருச்சிராப்பள்ளி பேரருக்கு வெளியே விட்டது யார்? மருது சகோதரர்கள் 1801. பக்கத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அந்த சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸ் போட்டாகணும். மருது சகோதரர்களின் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது. தீரன் சின்னமலை வந்து தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை மன்றாடிய பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் 1756 பிறந்த தீரன் சின்னமலை வந்து வில்வித்தை, குதிரை ஏற்ற மட்டுமில்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத்தந்தார். இவர் வந்து பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் கொங்குமலை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டார். ஓடா நிலை அவர் ஏற்படுத்திய ஒரு இடம் தான் வந்து ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க. சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டார் 1805 ஜூலை 31. வேலூர் கழகம், வேலூர் புரட்சி 1806. இந்திய வீரர்களின் மனக்குறை 1806 வேலூர் புரட்சி ஜூலை 10 அன்று அதிகாலையில் நடந்திருக்கும். இந்த புரட்சி ஏற்பதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறை அமைந்தது. இதெல்லாம் கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுவித்தனர். ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. புரட்சி வெடித்தல் 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளை முழக்குவதற்கு புரட்சியில் இறங்கினர். கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வைத்த கர்னல் பான்கோட் என்பவர் தான் முதல் படியானார். இதை அடக்கிறது யாருன்னா ஜிலஸ்பி தான் அடக்கியிருப்பாரு. பதே ஹைதர் புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலி கொடியை கோட்டையில் ஏற்றியிருந்தனர். திப்புவின் மகன்களை வந்து கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. கர்னல் ஜிலஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டாபிக்ஸ் பண்ணணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வேறு ஏதாவது டாபிக்ஸ் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சியப்ப 1806 ஜூலை 10 வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? ஜான் கிரடாக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. இதெல்லாம் கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலூர் கோட்டையில் புரட்சி ஒடுக்கியவர் யார்? ஜிலஸ்பி. Okay friends, thank you so much.